ஹாய் மக்களே, இங்கே பார்த்தீங்கன்னா இதில் பள்ளி திருத்து பள்ளி ஷப்பா போ ஷப்பா போ 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 போ. பள்ளியை பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு வேலையுமே ஓடாது மக்களே. என்னத்தை போட்டு இன்னைக்கு நம்ம கிச்சனுக்கு இப்போ தான் வரோம் மக்களே. நான் வந்து மாவு தோசை மாவு இன்றைக்கி அரைச்சேன். கொஞ்சம் மாவு மட்டும் வெளியே எடுத்து வச்சுருக்கேன். நைட்டு தோசை சுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக நான் உங்கள் எல்லாத்துக்குமே ஒன்று சொல்லிக்கிடணும். ரொம்ப 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 நன்றி. உங்களோட சப்போர்ட்டெல்லாம் எனக்கு ரொம்ப தந்துட்டுருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி மக்களே. ஏன்னா வந்து நான் நினைக்கவே இல்லை இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய வீடியோலாம் எல்லோரும் பார்த்துட்டு ரொம்ப சப்போர்ட்டிவாக நேச்சராக போடுறீங்க அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. உண்மையிலே நான் வந்து அழகாக இருக்கணும், பார்த்து பார்த்து போடணும் அப்படின்னு நினச்சி நான் பண்ணவே இல்லை மக்களே. எனக்கு மனசுக்கு என்ன தோணுதோ, எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை தான் நான் அப்படியே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன், அப்படியே வீடியோவாக எடுத்து போடுறேன். உண்மையிலே இது வீட்டில் இருக்கிற எல்லா லேடிஸுக்குமே நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால், நான் பொதுவாக எல்லா பெண்களுக்குமே எல்லாரோட வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கும். அவங்க எல்லாத்துக்குமே ஏதாவது ஒன்று பண்ணணுன்னா நீங்கள் வந்து ஆனால் கொஞ்சம் கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பிடித்தன இருக்கும். எல்லா பெண்களும் வீட்டில் சும்மா இருக்கான்னு சொல்லி திட்டாதீங்க. அவங்க கிச்சனில் செய்கிற வேலைக்கே நீங்கள் 10,000 ஒரு மாதத்துக்கு சம்பளம் கொடுக்கணும். அவங்க ஆனால் சம்பளத்தை எதிர்பார்க்காம இது நம்ம குடும்பம், நம்ம பிள்ளை, நம்ம ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செய்கிறாங்க. கேட்டால் வீட்டில் நீ சும்மா இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போலாம் சொல்லாதீங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஆசைகள் இருக்கும், லட்சியங்கள் இருக்கும். நம்மளும் நல்லா மேலே வரணும், நம்மளை நல்லா எல்லோரும் முக்கியமாக நம்ம ஹஸ்பண்ட் நல்லா நம்மளை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு சொல்லுவாங்க. அதனால் யாரையுமே இது பண்ணாண்டா. எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும், எல்லாருக்கும் எல்லாமே ஹாப்பியாக இருக்கணும். அதுதான் நம்மளுக்கு மெயின். பார்த்துக்கோங்க. அடிக்கடி சிலிண்டரோட என்னன்னு தெரில மக்களே, சிலிண்ட்ரு அந்த கேஸ் ஸ்மெல் இருக்குது பார்த்தீங்களா, அது அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் இப்போ குக் பண்ணனா கீழே ஆஃப் பண்ணிடுறது. இது வந்து கொஞ்சம் பாத்திரங்கள்லாம் அளக்காமல் இருக்குது. டீ போட்டது மக்களே. டீயே நான் குடிக்க மாட்டேன் மோஸ்ட்லி. ஹஸ்பண்ட் எங்கள் வீட்டில் முக்கால்வாசி வீடியோலாம் எடுக்க முடியாது மக்களே. எப்போவாது தான் வீடியோலாம் எடுக்க முடியும். இருந்தாலும் நான் எல்லாம் ஒரு பெரிய ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் தான் வீடியோவே எடுக்கிறது. ஏன்னா எங்கள் பாப்பா எடுக்க விட மாட்டேன், கத்திக்கிட்டே இருப்பா பார்த்துக்கோங்க. இப்போவுமே ஏதாவது கையில் அது இதுன்னு கொடுத்து தான் எடுக்கிறது. ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. இப்போ வந்து நான் சும்மா தான் சரி ஃபோன் எடுத்துகிட்டு சரி இது ஒரு நம்ம வந்தோமே கிச்சனுக்கு வந்தோம். ஆனால் நம்ம எதுக்கு வந்தோம் தெரியாமல் நான் இப்போ உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு யோசிச்சுட்ருக்கேன் பாருங்க மக்களே. பாருங்க, இது ஒரு ஸ்டாண்டு. இந்த ஸ்டாண்டு நிறைய பேர்த்துக்கு யூடியூப்லலாம் போடுறவங்களுக்கு, அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களுக்கு, அதாவது கிச்சனில் முக்கால்வாசி கிச்சனில் வேலை செய்வாங்க இல்லையா, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்துக்கோங்க. இதை பற்றி தான் மெயினாக போடணுன்னு இருக்கேன். ஏன்னா உங்களுக்கு தெரியாமலே இருக்கும் நிறைய பேர்த்துக்கு இது இந்த குக் பண்ணுறது. ஆனால் நான் முந்தி வந்து ஸ்டாண்டில்லைன்னு சொல்லிட்டு நான் புலம்புவேன். ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் எனக்காகவே இந்த ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டாண்டு இதெல்லாம் எடுத்து தந்தாங்க. இருந்தாலுமே அந்த பழக்க தோஷம், இத்தனை வருஷத்தில் நம்ம ஸ்டாண்ட் இல்லாமல் வீடியோ எடுத்துகிட்டு ஸ்டாண்டெல்லாம் ஃபுல்லாக கையிலே தூக்கிட்டே திரிஞ்சிட்டு புதுசாக ஸ்டாண்டுன்னு டக்குன்னு குழந்தையெல்லாம் வச்சுட்ருக்குறவங்க என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு கையில் எடுத்தோமா பிள்ளையை ஒரு இடுப்பில் தூக்கணும், இது பண்ணணும், மாற்றி இதில் கொண்டு பொருத்தணும், செட் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறத விட கையில் எடுத்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் யோசனை வரும் எனக்கு. அப்படித்தான் மக்களும் யோசனை வரும். இதில் வச்சு நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம கையில் இருந்து தூக்கிட்டு போய் எடுத்துகிட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசனை வரும் பார்த்துக்கோங்க. அதனால் சரி, நான் ரொம்ப ரேரு தான், இருந்தாலும் அந்த பழக்க தோஷத்தை என்னால் மாற்ற முடியல கையிலையே எடுக்கிறது. பாப்பா ஒரு பக்கம் தூக்கணுமா, கீழே ஃபோனை வைக்கணுமா, அப்படி இப்படின்னு எனக்கு இது பழகி போச்சு மக்களை. இந்த ஸ்டாண்டு உண்மையே சூப்பராக இருக்குது பார்த்துக்கோங்க. அங்கே பாருங்க, இப்படி ரொட்டேட் ஆகும். இந்த இந்த மினி பாயிண்ட் இருக்குல்ல, இதுதான் இப்படி வந்து நீங்கள் இங்கே எடுக்கிங்கன்னா இங்கே ரொட்டேட் ஆகும். இது வந்து ஃப்ரண்ட்டு, நம்ம ஃப்ரண்ட்டில் இந்த இப்படி வச்சு இப்படி டச் பண்ணி பண்ணுற மாதிரி. பேக் சைடு வந்து நம்மளுக்கு அப்படியும் இருக்குது. அது இன்னொரு ஸ்டாண்டு.
இது வந்துங்க பார்த்திங்க அப்படின்னா இது இந்த மாதிரி ஸ்டடி இந்த இருக்கா ரொட்டேட்டு இப்படி ரொட்டேட் ஆகும். இப்படி நம்ம எங்கேனாலும் இப்படி ரொட்டேட் பண்ணி வைக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே திரும்பணும்னா இங்கே திருப்பிக்கலாம். அப்புறம் இந்த சைடு வளைக்கணும்னா இப்படி வளைச்சிக்கலாம், இப்படி வளைச்சிக்கலாம். அது ஒரே பக்கம் தான் மக்களை வச்சுருக்கேன், இருந்தாலும் நம்மளுக்கு அப்படியே ரொட்டேட் ஆகும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டாண்டு எனக்கே தெரியாமல் இருந்துச்சு. பட் என்னோடய ஹஸ்பண்ட் எங்கெல்லாமோ தேடி எடுத்து கண்டுபிடிச்சி ஆன்லைன்லாம் பட் ஆர்டர் பண்ணோம். அதை நல்லா சர்ச் பண்ணி எடுத்து கண்டுபிடிச்சாங்க. உண்மையிலே எனக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் ஒரு பக்கம் இப்படி வச்சு நான் வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன் அப்படின்னா இப்படி இப்படி வச்சு நான் வீடியோ போட்டுட்ருக்கேன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சைடு வச்சு நீங்கள் ஏதாவது திங்ஸ் வச்சு காமிக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இப்படி இது பண்ணி அப்படி இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம். அப்புறம் இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம். நீங்கள் தூக்கி அங்கே வைக்கண்டாம், நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு உங்கள் வீட்டில் நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு இது இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டாண்டை இது மேலே அப்படி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மேலே இருந்தே நம்மளுக்கு வந்து இங்கே பாருங்க இந்த மாதிரி கீழே உள்ளது வந்து மேலே தான் இதாகும். இந்த மாதிரி செட் பண்ணிட்டோன்னா இதில் ரொட்டேட் ஆகிற மாடல் தான் மக்களே. இது நல்லாயிருக்கு. அது எனக்கு உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. இந்த மாதிரி ஸ்டாண்ட் எடுத்தால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சரி சும்மா சாதா வீடியோ தான் போட்டேன். பட் அதோட இந்த ஸ்டாண்டே உங்கள்கிட்ட சொன்னால் உங்களுக்கு உபயோகமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ சொல்கிறேன். எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் இன்னொரு ஸ்டாண்டும் அதுவும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது வந்து நம்ம இப்படி பேக் சைடு குனிஞ்சு இது பண்ணுற மாதிரி இருக்குது மக்களே. மற்றபடி ஓகே தான். அன்றைக்கி வந்து மாவு அரைச்சிட்டு இதில் தான் ஃபுல்லாக மாவு அரைச்சி நான் பாத்திரத்தெல்லாம் நல்லா கழுவி வாஷ் பண்ணி, எனக்கு கிரைண்டர் கழுவுற வேலை தான் பெரிய வேலை பார்த்துக்கோங்க. கிரைண்டர்லாம் கழுவி அதை கொஞ்சம் இந்த பக்கம் காய்ஞ்சினா அப்புறம் தூக்கி கமத்தி போட்டு உள்ளேயும் காய வச்சுருவேன் பார்த்துக்கோங்க. இதில் தான் நான் மாவு எடுப்பேன். எப்போவும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இதை வைக்க மாட்டேன். இதில் மோஸ்ட்லி எல்லா மாவையும் இதில் போட்டு உப்பெல்லாம் போட்டு நல்லா வரன்னு விரசிட்டு அதுக்கப்புறம் பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணுவேன் பார்த்துக்கோங்க. அது வந்து எனக்கு பெரிய பக்கெட்டாக பெரிய பாத்திரமாக கிடைக்கணும், ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்க முடியல. அதனால் இந்த மாதிரி பெரிய ஒரு இதில் ஒரு குட்டி இதுலையும் இன்றைக்கி எப்படி நைட்டு சுடணுமா, அதனால் நல்லா பொங்கி வந்துட்டு பாருங்க. என்னோடய தோசை இட்லி நல்லா புசுன்னு இருக்கும் மக்களே. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், தோசை இட்லி வீடியோலாம் போட்டிருப்பேன். எடுத்து அப்படி வச்சுருக்கேன். கொஞ்சம் கச்சன்னு கிடக்குன்னு எதுவும் நினைக்காதீங்க. நான் இன்னும் நைட்டு இனிமேல் அடுத்த வேலைகளை செய்யலை. பாத்திரமும் கொஞ்சம் கிடக்குது. ஏன்னா காலையில் வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் நாங்கள் பார்த்தீங்களா, ஒரு 5 நிமிஷம் இருப்பா, அதுக்கப்புறம் கத்த ஆரம்பிச்சிருவா. நம்ம கையில் ஏதாவது கொண்டு கொடுப்போம். நான் வந்து இந்த தூக்குவாளி மூடியை தான் கொடுக்க போகிறேன். ஏன்னா இப்போ உள்ள பிள்ளைகளை விளையாட்டு பொருளை விட இந்த மாதிரி தூக்குவாளி மூடியில் தான் விளையாடுது. இந்த தூக்குவாளி மூடியில் விளையாடல, இந்த மாதிரி பாத்திர பண்டங்கள் அதில் தான் விளையாடுறதுக்கு ஆசைப்படுறாங்க. அப்புறங்க துணி மழை நேரத்தில் துணியை வந்து எங்கே போடுறதுனே தெரில. வீட்டுக்குள்ளே கொடி கட்டி வீட்டுக்குள்ளே போடுறது துணி வந்து பாப்பாக்குள்ளே துணி தான் இருக்குது. எல்லாமே நான் குழந்தைக்குள்ளே துணிங்கிறதுனால நான் வீட்டுக்குள்ளேயே தான் போட போகிறேன் மக்களே. எல்லாத்தையும் எடுக்கணும் பார்த்துக்கோங்க. இது நைட்டு நேரம் வேறு ஆகிட்டா அங்கே வருங்க எதை மறந்துடுவேன், இதையும் மறந்துடுவேன். தண்ணி ஆஃப் பண்ணுறதுக்கும் மறந்தாச்சு, வாஷிங் மிஷின் ஆஃப் பண்ணுறதுக்கும் மறந்தாச்சு. இப்படி நிறைய விஷயத்தை நான் மறந்து எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டு அப்படியே மோஸ்ட்லி வீட்டில் இதே தான் நடக்கும். நிறைய விஷயத்த மறந்துடுவேன். அதுக்கப்புறம் ஏதாவது திங்ஸ் வாங்க கிடைக்கும், ஒரு இடுப்பில் குழந்தை வச்சுருக்கோன்னா கையில் ஒரு திங்ஸ் வச்சுருக்கோம், அந்த இடத்துல மறந்துடுறோம். நம்மளுக்கு பிள்ளை மறக்காமல் இடுப்பில் தூக்கிட்டு வரோமே, அதுவே பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் கச்சன்னு கிடக்குன்னு நினைக்காதீங்க. இது வந்து இன்னும் இது பண்ணலை. மத்தியானமே விளக்குன பாத்திரங்கள் தான் நான் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். ரிட்டன் வந்து நம்ம காலையில் நான் உங்களுக்கு உண்மையிலே நான் ஒரு பட்டாணி குருமா வீடியோ போடலான்ட்டு எடுத்தேன். ஆனால் எல்லாமே ஃப்ளாப் ஆகிட்டு. ஏன்னா வந்து குக்கரில் இருந்து இது செதறி அழகாக சூப்பராக எடுத்துகிட்டு இருந்தேன். சரி இது வந்து அதை அள்ளி வச்சு ரெண்டாவது மாவரைச்சி அதெல்லாம் மாவரைச்சி வேலை அதிகமாகிட்டா எனக்கு வீடியோ எடுக்கவே முடியல. அதனால் சரி நார்மலாக இருக்கிறத நம்ம பிறகு போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நான் அது வீடியோவே எடுக்கலை மக்களே. எடுக்கவும் இல்லை. எடுத்த வீடியோவை நான் ஒன்றுமே பண்ணலை, அப்படியே விட்டுட்டேன் பார்த்துக்கோங்க. நான் மாவரைச்சதையும் போடலை, பட்டாணி குருமா வச்சதையும் போடலை, சப்பாத்தி செஞ்சதும் எதுவுமே போடலை. அதுக்கப்புறம் அதுவும் மாவரைச்சி முடிச்சு எடுக்க மாவரைச்சேன்னு வச்சுக்கோங்களேன். அன்னைக்கு மாவரைச்சாலே
எப்படியோ தெரியாது மாவு அரைச்சிட்டேன் அப்படின்னா அன்றைக்கி ரொம்ப கொஞ்சம் ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக இருந்த மாதிரி இருக்கும். எப்போ பெரிய வேலை முடிஞ்சிச்சு சக்ஸஸ் ஆன மாதிரி அப்படி தோணும் பார்த்துக்கோங்க. யாருக்கெல்லாம் எப்படி தோணியிருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் மாவு அரைச்சி முடிச்சிட்டேன்னா எப்பா பெரிய வேலை முடிஞ்சுன்னு கொஞ்ச நாளைக்கு மாவு இருக்குது ஒப்பேத்திடலாம் அப்படிங்கிற இதுக்கு வந்துடும். அதுவே வரைக்கும் ஒரு பெரிய வேலை. கொஞ்சம் ரிலாக்ஸாக மற்ற நாட்கள்லாம் போகும் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி மாவரைச்சிருக்கேன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருக்குது எனக்கு. இப்போது வேறு வேலை முடிஞ்சிட்டு மாவரைச்சி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மாவரைச்சேன்னா அங்கங்கே கொஞ்சம் வெள்ளையாக தான் இருக்கும். நம்ம நைட்டு தூங்கும் போது நான் இதை டோட்டலாக வந்து இதில் இருக்கிற ஒரு பாத்திரம் இருக்காது, இதில் இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் எடுத்து போட்டு நான் கழுவிடுவேன். எனக்கு வந்து காலையில் குழந்தைங்கள்லாம் வச்சுருக்கோம்ல, கழுவில்லைன்னா காலையில் வேலை அதிகமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னும் ஒரு வாரம் மட்டும்தான் நம்ம வீட்டில் தூங்கிக்கலாம். ஏன்னா அடுத்து ஸ்கூல்லாம் ஸ்டார்ட் ஆகிட்டுனா நம்மளுக்கு காலையிலே எழுந்திக்கணும். 7:30க்கே பஸ் வந்துடும். நம்ம அடுத்து வேலை அப்படி இப்படின்ட்டு இருக்குமா, அதனால் நம்ம வந்து இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்களா நான் போட்ட மூடி கீழே விழுந்துட்டு நினைக்கிறேன். அந்த சத்தம் தான் எதிரொலிக்குது. நம்ம என்ன நடக்குதுன்னு போய் பார்த்துட்டு வந்து சொல்லலை. இதை எடுத்து கொடுக்கணும். எடுத்து கொடுத்தா தான் அது 5 நிமிஷம் ஓடும். ஏம்மா இப்படி அம்மாவை கஷ்டப்படுத்துறீங்க? ஓகே மக்களே, தேங்க்யூ, பாய். பாடாக படுத்து எடுத்துருவேன். நாளைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பர் வீடியோ வரும் மக்களே. நான் வந்து ஆயில் பாத் பண்ணி பேபி குளிக்க வச்சு அடுத்து மருந்து கொடுக்குற வீடியோலாம் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். பாய். மறக்காமல் பார்த்து நீங்கள் எப்போவுமே எனக்கு இது உங்கள் சப்போர்ட் லெவலாம் தந்துகிட்டே இருங்க. நான் உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். இனிமேல் வர்றதுலலாம் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ, பாய்.